ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். நம்ம வீடியோவில் இன்றைக்கி 9ஆம் வகுப்பு தமிழ் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கிய வினாக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1ஆம் கொஸ்டின், இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை டேஸுக்கும் மேற்பட்டது. ஆன்சர் பாருங்கள். ஏ 1300க்கும் மேற்பட்டது. 2. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் பாருங்க. எனது பி சா அகத்தியலிங்கம். 3. இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஏ 4. 4. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் ஏ குமரிலப்பட்டர். சரியா? அடுத்து 5ஆவது கொஸ்டின், தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளை தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் யார்? 5. ஆன்சர் பி பிரான்சிஸ் எல்லிஸ். 6. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை கால்டுவெல் வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் டி 1856. 7. தென் திராவிட மொழிகளில் கீழ்கண்டவற்றுள் எது தவறு? ஆன்சர் டி தெலுங்கு. சரியா? அடுத்த கொஸ்டின், 8ஆவது கொஸ்டின் பார்ப்போம். வட திராவிட மொழிகளில் கீழ்கண்டவற்றுள் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க. டி குடகு தான் தவறானது. சரியா? 9ஆவது கொஸ்டின், நடுத்திராவிட மொழிகளில் கீழ்கண்டவற்றுள் எது சரின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் எதுன்னு பாருங்கள். ஏ கோண்டி, அதுதான் சரியான ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் 10. திராவிட மொழிகளின் எண்ணிக்கை டேஸ் ஆகும். ஆன்சர் பாருங்க. டி மொத்த மொழிகள் எத்தனை? 28. சரியா? அடுத்த கொஸ்டின், தமிழ் மொழியின் இலக்கண நூல் எது? ஆன்சர் 1 பி தொல்காப்பியம். 2. விட்டு விட்டு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் பாருங்க. பி அடுக்குத்தொடர் தான் சரியான ஆன்சர். 3. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் டி பாரதியார். 4. உலக தாய்மொழி நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. 4 பாருங்க. பி பிப்ரவரி 21. 5. மூன்றினம் என்பதில் சரியானவற்றை கூறு. ஆன்சர் பி துறை, தாழிசை, விருத்தம். சரியா? அடுத்த கொஸ்டின், முத்துக்கணி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் டி உருவகம். 7. கொள்வார் என்பதன் பகுபத உறுப்பு இலக்கணம் எது சரியானதுன்னு பாருங்க. ஆன்சர் ஏ ஏ எதிர்கால இடைநிலை. சரியா? 8. வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கியம் எது? 8 டி தூது இலக்கியம். சரியா? முதல் கொஸ்டின் பார்ப்போம். நீதியொழியார் செங்கோல் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு தமிழ் வாழ்க என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஏ பாரதியார். சரியா?